இந்த ஒரு தேங்காய் வச்சு இவ்வளோ யம்மியான டெசர்ட் பண்ண முடியுமான்னு ஆச்சரியப்படுவீங்க. இதில் நோ சுகர், நோ சாக்லேட், சம்மருக்கு ஏற்ற பெஸ்ட் கூல் டெசர்ட்னு சொல்லலாம். இஃப்தாருக்காக மட்டும் இல்லை, எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா? 2 டேபிள் ஸ்பூன் சவ்வரிசி எடுத்துக்கிட்டேன். இனிப்புக்காக கருப்பட்டி சேர்த்து தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். அண்ட் ரோஸ் வாட்டர், கடல் பாசி, இதெல்லாம் தான் இதுக்கு மெயினாக தேவை. அண்ட் தேங்காய் பாலில் தான் இது பண்ண போகிறோம். ஸோ பாலுக்கு ஏற்ற மாதிரி கடல் பாசி நீங்கள் மெஷர் பண்ணி போட்டுக்கலாம். ஸ்டார்ட் பண்ணுறப்போவே கடல் பாசியை ஊற வச்சாச்சு. அண்ட் கருப்பட்டியை தனியாக கரைச்சி எடுத்துக்க போகிறேன். சைடில் வந்து தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக தேங்காவுடைய தண்ணியை வந்து அதோட சேர்த்து நம்ம அந்த பால் எடுக்க போகிறோம். ஸோ நல்லா பால் பிழிஞ்சு தலைப்பாலையும் 2வது பாலையும் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். 1/2 மணி நேரம் ஊறிடுச்சு. இந்த ஜவ்வரிசியை ஸ்டவ்வில் ஏற்றிட்டு உருக்கி வச்சு இந்த கருப்பட்டியும் அரிச்சு அதோட சேர்த்து நல்லா காய்ச்சி எடுத்துக்க போகிறோம். இது வந்து கொஞ்சம் பாகு பதத்துக்கு வரணும். நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இந்த மாதிரி வரணும். ஜவ்வரிசி பார்க்குறதுக்கு இப்படி கண்ணாடி மாதிரி தெரிஞ்சால் தான் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த டைமில் நம்ம பிழிஞ்சு வச்சிருந்த ஃபஸ்ட்டு தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். அண்ட் இனிப்பு கூடையாக இருந்துச்சுன்னா 2வது தேங்காய் பாலையும் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலாக ஒரு டேபிள் ஸ்பூன் பன்னீர் சேர்த்துட்டு இதை அப்படியே கலந்து விட்டுட்டு ஓரமாக வச்சிடலாம். இப்போ கடல் பாசியை தண்ணியில் கரைச்சி அது நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்தா இந்த பாலோட சேர்த்துக்க போறோம். எங்க ஊர் பாரம்பரியமா கல்யாண பசியாரத்துல தேங்காய் பால் சவரிசி கண்டிப்பா இருக்கும். அதை இன்னைக்கு கருப்பட்டையில எப்படி செஞ்சு பார்க்கலாம்னு ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு டெசர்ட் மாதிரியே ட்ரை பண்ணி சூப்பரா அவுட்புட் வந்திருக்கு. இது 2 விதமாகவும் சாப்பிட்டுக்கலாம். இப்படி கடல் பாசி சேர்த்து செஞ்சோம்னா கிட்ஸுக்கு ரொம்ப ஃபேவரட்டா இருக்கும். அவங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். இதுல வந்து நம்ம எல்லாமே குளிர்ச்சியான ஐட்டம்ஸ் தான் சேர்த்திருக்கோம். அடிக்கிற வெயிலுக்கு நம்ம உடம்பு குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு அற்புதமான ரெசிபின்னு சொல்லலாம். உங்களுக்கு லிக்விடா குடிக்க பிடிக்கும் அப்படின்னா நீங்க பார்த்த மாதிரி கடல் பாசி சேர்க்காம தேங்காய் பால் சவரிசியா இடியப்பத்தோட காம்பினேஷன் வச்சு சாப்பிட்டு பாருங்க. எங்க ஊரோட ட்ரெடிஷனல் ஃபுட் அது. இடியப்பத்தோட தேங்காய் பால் சவரிசியில் நட்ஸ் எல்லாம் போட்டு அப்படி சேர்த்து சாப்பிட்றப்போ அவ்வளோ ருசியாக இருக்கும். So must try this recipe. Enjoy a guilt-free dessert. Share with your friends and family. Inshallah, see you on next video. Assalamu alaikum.